வணக்கம் மக்களே, வெல்கம் டு அட்டி டாக்ஸ் அண்ட் ஜெப்ஸ் வேர்ல்டு. இந்த சீரீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா ஐபிஎல் டீமையும் எடுத்து வச்சு அவங்களோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ன்றது வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் வந்து 6 டீம் வந்து பேசி முடிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஏழாவது டீமா இன்னைக்கு வந்து யாரை பேச போறோம் அப்படின்றத நான் மறந்துட்டேன். ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். பஞ்சாப்ல இருந்தே போவோம். போன வருஷம் ஃபைனலிஸ்டான பஞ்சாப் கிங்ஸ் இருந்தே போவோம். அதாவது இனிஷியலா சொல்றேன், மனசார சொல்றேன், இது வரைக்கும் பார்த்த ஸ்குவாட்லயே மனசார நல்லபடியா யோசனை வந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா ஒரு தாட் வந்த ஒரு டீம் அப்படின்னா அது கண்டிப்பா பஞ்சாப் தான். அதுதான் என்னோட இனிஷியல் தாட். உங்களோட இனிஷியல் தாட்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆனஸ்ட்லி நீங்க சொன்னது கரெக்ட் தான். ஏன்னா நான் டீமை போடும்போது நான் போட இந்தியன் பிளேயர்ஸ் தான் வந்துட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து கடைசியில நான் சேர்க்கணும்னு 4 ஃபாரின் பேரை சேர்த்தேன். ஓகேங்களா, அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். பெருசா ஃபாரின் ரிசோர்ஸ் இல்லை, ஆனா இருக்கிற 2-3 ஃபாரின் ரிசோர்ஸும் பயங்கரமான பிளேயர். இப்போ யான்சனா இருக்கட்டும், ஸ்டோய்னஸா இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண ஸ்ட்ராட்டஜியே யங்ஸ்டர்ஸை வச்சு முன்ன கொண்டு போவாங்களா, இல்ல யங்ஸ்டர்ஸ் அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுதான் உங்களை ஒரு க்ரூஷியல் மேட்ச்ல ப்ரெஷர் ஆகும் போது இந்த யங்ஸ்டர்ஸ் சொதப்புற மாதிரி விஷயம் ஆகுமான்னு இந்த வருஷம் தெரிஞ்சிடும். பட் ஆனஸ்ட்லி ஆன் பேப்பரும் சரி, ஆன் பர்ஃபார்மன்ஸும் சரி, ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங் டீமா இது இருக்கு. ஸோ இதுல வந்து பஞ்சாப்ல வந்து எனக்கு வந்து மிகப்பெரிய பாசிட்டிவா படிச்சு அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த இந்தியன் டீமோடைய அந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஃப்ரம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கேப்டன்ல இருந்து இருக்கட்டும், யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்க அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் டீம்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். பட் வந்து இந்த யங்ஸ்டர்ஸே வந்துட்டு ஒரு மாதிரி இவங்களே கொஞ்சம் மெச்சூர்டா ஆடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் பாத்தீங்கன்னா ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தாங்க. அதுலயும் ஒரு சில நெகட்டிவ் இருக்கு, பட் அதை நெகட்டிவ்ல பார்ப்போம். பட் இந்த யங்ஸ்டர்ஸே பாத்தீங்கன்னா தே ஆர் கெட்டிங் த ஜாப் டன் அப்படின்ற மாதிரி இருக்குது. அது ஓப்பனிங்ல வந்து 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா பிரியான்சாரியா இருக்கட்டும், பிரப்சிம்ரா இருக்கட்டும், அங்கிருந்து ஆரம்பிச்சு ஒரு ஹர்ப்ரீத் பார்ல இருந்துட்டு, ஒரு அஸ்முத்தல்லா உமர்சாயில இருந்துட்டு, ஸோ வைஷாக் விஜயகுமார்ல இருந்து அஷ்தீப்பா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் வந்துட்டு எல்லாருமே அந்த இந்தியன் யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஸ்ரேயஸ் வந்து சூப்பரா லீட் பண்ணி கொண்டு போறாரு. அண்ட் ரிக்கி பாண்டிங் ஆஸ் கோச்சும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்து பண்ணிருக்காரு. பட் ஸ்டில் அந்த ஒரு இடத்த தாண்டாம, அந்த ஃபைனல்ஸை தாண்டாம விட்டுட்டாங்க. பட் அது பண்ணல அப்படின்றதுனால இவங்க வீக்கா டீம் ஆயிட மாட்டாங்க. போன டைம் சூப்பரா வந்து ஆடி கொடுத்தாங்க, பயங்கர டஃப் கொடுத்தாங்க. மும்பை இந்தியன்ஸ்லாம் வந்து செமிஃபைனல்ஸ்ல அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் கிடையாது, அதெல்லாம் பயங்கரமா வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க டீம் வந்து கண்டிப்பா ரீடைன் பண்றதுக்கு போன டீம் என்ன இருந்துச்சோ அப்படியே ரீடைன் பண்றதுக்கான அனைத்து தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு டீம் தான் வந்து பிபிகேஎஸ். பெரிய மாற்றங்களோட வந்து போக மாட்டாங்க அப்படின்றது தான் எனக்கும் வந்து இனிஷியல் தாட்ஸா தோணுது. ஸோ இதில் பாத்தீங்க அப்படின்னா நான் பிளேயிங் 11 வச்சிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஆனா என்ன அப்படின்னா பிரியான்சாரியா அண்ட் பிரப்சிமன் வந்து டு ஓப்பன். ஸோ அது வந்து யூஸ்வலா தான். நம்பர் 3ல வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஜாஸ் இங்கிலீஷ் வந்து ஆடிட்டு இருந்தாரு. இந்த டைம் பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து கூப்பர் கான்லி வந்து உள்ளார கொண்டு வந்திருக்கேன். நம்பர் 4 பாத்தீங்க அப்படின்னா ஸ்ரேயஸ் ஐயர், நம்பர் 5 வந்து நெஹர் வதேரா, நம்பர் 6 வந்து சஷாங்க், அது யூஸ்வல் தான். நம்பர் 7 வந்து அஸ்முத்துல்லா உமர்சாய், 8 மார்க்கோ யான்சன், 9 வந்து பென் வாஷஸ் உள்ளார கொண்டு வந்திருக்கேன், 10 வந்துட்டு அர்ஷதீப், 11 வைஷாக் விஜயகுமார் அண்ட் 12 வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரா வந்து செஹல். ஸோ இதுல வந்து 4 ஃபாரின் பிளேயர் வந்து கூப்பர் கான்லி, அஸ்முத்துல்லா உமர்சாய், மார்க்கோ யான்சன் அண்ட் பென் வாஷஸ். நீங்க சொன்ன மாதிரி இந்த 4 ஃபாரின் பிளேயர்ல அஸ்முத்துல்லா உமர்சாய் அண்ட் மார்க்கோ யான்சன் ஓகே 2 ஃபாரின் பிளேயர், மீதி 2 பிளேயர் நானா வந்து திணிச்சிருக்கேன். அவங்க வேணும் அப்படின்னா 2 பிளேயர் ஆடலாம், அப்படி இல்லைன்னா இந்தியன் பிளேயர்ஸே வந்து வேற யாராவது வந்து இப்போ ஒரு பென் வாஷஸ் வேணா நான் ஸ்பின்னா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹர்ப்ரீத் பார் போனா கூட நீங்க போகலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணா கூட பண்ணலாம். பட் நம்பர் 3ல எனக்கு தெரிஞ்சு கூப்பர் கான்லி இஸ் ஒரு டீசென்ட் பிளேயர்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் 12. உங்களுக்கு என்னன்றதை நீங்க சொல்லுங்க. எதுவும் நீங்க ஸ்டார்ட் பண்ண அதே தான், பிரப்சிம்ரன் அண்ட் பிரியான்சாரியா. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு புதுசா கிரியேட் பண்ணிருக்கேன். நேல் வதேரா, ஸ்ரேயஸ், சஷாங்க், ஸ்டோய்னஸ், ஹர்ப்ரீத் பரார், யான்சன், கூப்பர் கான்லி, அஷ்தீப், லாக்கி ஃபர்கியூசன், இம்பாக்ட் செஹல். ஸோ ஒரு நீங்க சொன்ன மாதிரி தான் ஒரு பயங்கர ஹார்ட் ஹிட்டிங் இந்தியன் யங்ஸ்டர்ஸ் இருக்கு. போன வருஷமே அவங்க ஃபைனல்ஸ்ல போய் சொதப்பினதுனால அவங்களுக்கு எங்க அந்த மிஸ்டேக் பண்ணோங்கிறது தெரிஞ்சிருச்சு. நீங்க அகைன் ஆடிங் டு யுவர் பாயிண்ட், இப்போ அந்த குவாலிஃபயர் டு ஹைலைட்ஸ் பார்த்தா கூட நீங்க ஒரு மும்பைக்கு அகேன்ஸ்டா மும்பையை நாக் அவுட் பண்றீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு பிளேயிங் ஃப்ரம் ஒன் பிளேயர் ஆர் த டீம் டெஃபினட்டா வேணும். அது ஸ்ரேயாஸோட வைட்டல் இன்னிங்ஸா இருக்கட்டும், இல்ல 2023ல வந்து குவாலிஃபயர் டு மும்பைக்கும் குஜராத்துக்கும் நடக்கும். அதுல வந்து நம்ம கில் நண்பர் வந்து 120 இன்னமும் அடிப்பாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேயிங் மும்பைக்கு அகேன்ஸ்டா வந்தாதான் நீங்க அவங்கள அடிச்சு எலிமினேட் பண்ண முடியும். பஞ்சாப் அதை பண்ணாங்க இந்த வருஷம். அதை வந்து அவர் ஃபைனல்ஸ்ல தோக்கும் போது கூட நெக்ஸ்ட் இயர் நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு மாதிரி பயங்கர கான்பிடண்டா சொல்லிட்டு போயிருக்காரு. இப்போ வந்து அவர் ஒரு பயங்கர ஃபயரா தான் வருவாரு. அண்ட் இன்னொரு ஒரே ஒரு கன்சர்னிங்கான விஷயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டா நடந்த அந்த டிஒய் பாட்டில் டோர்னமெண்ட்ல வந்து இந்த டீம்ல இருந்து ரொம்ப கம்மி பேர் தான் நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஓகேங்களா, எல்லாருமே பயங்கரமா அடி வாங்கியிருக்காங்க. என்னன்னா கேப்டன் ஸ்ரேயஸ் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல. ஏன்னா
ஆனஸ்ட்லி அவர் வந்து ஒரு 6 months 7 months கேப்க்கு அப்புறம் கிரிக்கெட் ஆடுறாரு. ஒரு ரெகுலரா ஆடுற ஒரு பர்சனா இருந்தா ஹி மே ஷைன். ஓகேங்களா? ஸோ அவரு பெர்ஃபார்ம் பண்ணல. அண்ட் பிரப்சிம்ரன் சிங் பெர்ஃபார்ம் பண்ணல. பிரியான்ஷ் சாரா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஓகே, வதேரா வாஸ் ஓகே. வதேரா வாஸ் லைக் 150 ஸ்ட்ரைக்கர் நல்லா ஆடி இருக்காரு. ஸோ அந்த ஒரு ஃபார்ம் தான். இப்போ நீங்க இந்த டீம் எடுத்து பாத்தீங்கன்னா இதுல இப்போ இது போன வருஷம் அவங்க என்னதான் 90% ஆஃப் பீப்புள் வந்து இதே வருஷம் ஆடினாலும் நான் ஒரு 80% ஆஃப் பீப்புள் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடுறதே இல்லை. ஆமா, பீட் பிரப்சிம்ரன், பிரியான்ஷ் ஆர்யா, ஸ்ரேயஸ், நேல் வதேரா, சஷாங்க், ஹர்ஷ்தீப் சிங், யான்சன் மட்டும்தான் ஆடுறாங்கன்னு நினைக்கிறேன். அஷ்மதுல்லா உமர்சாய். அதனால அந்த ஒரு லேக் ஆஃப் அந்த ஒரு டச் அவங்களுக்கு கை கொடுக்குமா கொடுக்காதான்றது வந்து டோர்னமெண்ட் ஸ்டார்ட் தெரிஞ்சிடும். பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஆர்சிபி எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணணும் அதுக்கு ஈக்குவலா இல்லைன்னா ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கம்மியா கூட நான் வந்து பஞ்சாப் கிங்ஸ் கிரியேட் பண்ணுவேன். சூப்பர் டீம் இது. நீங்க சொல்லுங்க. எனக்கும் பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே எனக்கு பிடிச்சது இவங்களோட இந்த பேட்டிங் லைன் அப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் டில் 8 9 நான் பெட்வார்ஷஸ் போட்டிருக்கேன். அவர் கூட ஓரளவுக்கு ஒரு 2 4 அடிக்கக்கூடிய தகுதியான ஒரு ஆள் தான். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்காங்க. 2 பேர் தான் ஆல்ரவுண்டர்ஸ், மார்க்கோ யான்சன், அஸ்மதுல்லா உமர்சாய் தான். ஆனா அவங்களுமே கரெக்டா அந்த வைட்டல் பொசிஷன்ஸ் ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டரா இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஏன்னா அப்படின்னா ஒரு ஸ்பின்னர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு சஹல் ஒருத்தர் வந்துடுறாரு. ஸோ அவரு பயங்கரமான ஸ்பின்னர் ஒருத்தர் இருக்காரு. ஆமா, வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிரார் வந்து உள்ளார கொண்டு வந்துடலாம். ஸோ இவங்க 2 பேர் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ஆல்ரவுண்டர்ஸ் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்கிறதுனால முக்கியமா இந்த பஞ்சாப் மாதிரி கிரவுண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சஹல் அவர் வேலையை முடிச்சிடுவார். அது இல்லாம ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து எக்கச்சக்க ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க. அஸ்மதுல்லா உமர்சாயில இருந்து, மார்க்கோ யான்சன்ல இருந்து, பென் வாஷஸ், ஹர்ஷதீப், வைஷாக் விஜயகுமார், இந்த மாதிரி வந்து ஆளுங்க வந்து வந்துகிட்டே இருக்காங்க. 5 பேர் ஃபாஸ்ட் பவுலர்ஸா மட்டும் இருக்காங்க. ஸோ அது பயங்கர பிளஸ் பாயிண்டா இருக்கும். அண்ட் பேட்டிங் வந்துட்டு நம்பர் 8 வரைக்கும் நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அது மிடில் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் வந்து அவர் வந்து ஆங்கர் இன்னிங்ஸ் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும். ஆங்கர் இன்னிங்ஸ் நான் என்ன சொல்றேன்னா கொஞ்சம் ஆமா ஸ்டெடி பண்ணி ஆடுவாரு. பிளஸ் வந்து அந்த மொமெண்டத்தை வந்து விட மாட்டாரு. பாட்டில் ஆக்ஷன் தூக்கிட்டு போயிட்டே இருப்பாரு. போன டைம் வந்து நேஹல் வதேரா ஃபைனல்ஸ்ல வந்துட்டு என்ன தப்பு பண்ணாரோ அதை வந்து திருத்திக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா போன டைம் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடி கொடுத்திருந்தாரு. ஸோ சஷாங் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருந்தாரு. கடைசியா அந்த இன்னொரு மேபி ஒரு 6 2 6 கொஞ்சம் முன்னாடியே அடிச்சிருந்தா மேபி அதை வந்து அந்த ஃபைனல்ஸ் அந்த ரன்னை வந்து ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து திருத்தி அதெல்லாம் வந்து அவங்களுக்கு லேர்னிங்கா இருக்கும். அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எப்படி வரப்போறாங்கன்றது கண்டிப்பா யங்ஸ்டர்ஸ் வில் லேர்ன். அண்ட் அவங்க வர்றப்போ பயங்கரமா பாசிட்டிவா வருவாங்கன்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ அதனால இந்த பேட்டிங் லைனப் இந்த டீமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் தட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட கேப்டன்சில பாக்குறப்போ எனக்கு ரொம்ப பாசிட்டிவா வந்து எனக்கு தோணுது. அது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கப் பாத்தீங்கன்னா ஒரு கூப்பர் காலுக்கு அப்படியே பாத்தீங்கன்னா இந்தியன் பேக்கப் எனக்கு வேணும் அப்படின்னா ஹர்ப்ரீத் பார் உள்ளார வந்துருவாரு. மார்க்கோ யான்சன் வந்து கொஞ்சம் மேபி இன்ஜுரி யாராவது பாத்தீங்கன்னா மார்க்கோ ஸ்டைனஸ் உள்ளார வந்துருவாரு. பென் வாஷஸ் வேணாம் அப்படின்னா ஜேவியர் பாட்லெட் இல்லைன்னா வந்து லாக்கி உள்ளார வந்துருவாரு. ஆமா, வைஷாக் விஜயகுமார் இல்ல அப்படின்னா யாஷ் தாக்கூர் இருக்காரு. சஹல் வேணாம் அப்படின்னா பிரவீன் துபே இருக்காரு. இந்த மாதிரி வந்து பேக்கப்ஸும் பாத்தீங்கன்னா யாஷ் தாக்கூர் இந்த ரஞ்சி டிராஃபில பயங்கரமா பவுலிங் போட்டிருக்காரு. சோ அவர் ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்டு பிளேயரா தான் எனக்கு ஒரு லாஸ்ட் ஒரு 6 monthsல தெரியறாரு. நான் பெருசாக டொமஸ்டிக் கிரிக்கெட்டை ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனா ஒரு 2-3 பீப்புள் வந்து இந்த ஐபிஎல் எக்ஸ்போஷருக்கு அப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துட்டு போய் அவங்க அது டொமஸ்டிக் கிரிக்கெட்ல அப்ளை பண்றது வந்து அது அவங்களுக்கு பயங்கரமா கை கொடுக்குது. ஸோ இந்த மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் இல்லை பேக்கப்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சிருக்காங்க. பட் உள்ளார வர முடியாத பிளேயர்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா விஷ்ணு வினோத் விக்கெட் கீப்பர் பேட்டர் அவரால் வர முடியாது. ஹர்னூர் பண்ணும் வர முடியாது. பைலா அவினாஷ் வந்து உள்ளார வர முடியாது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ப்ரீத் பார் என்னோட டீம்ல வந்து இல்லை, உங்க டீம்ல வந்து இருக்காரு. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட இதுல இந்த மார்க்கஸ் ஸ்டைனஸ் வந்து உள்ளார வர முடியல. முஷீர் கான் உள்ளார வர முடியல. பயங்கரமா வந்து மிமிக்ரி எல்லாம் பண்ணி பயங்கரமா அந்த பாடி லாங்குவேஜ் தான் ஸ்டேஜ் பண்ணிட்டு இருப்பாரு. அவரால் எனக்கு வந்து என்னன்னா நீங்க சொன்ன ஒரு பாயிண்ட் தான், அதாவது இவங்களோட ஸ்ட்ரென்த் தான் இவங்களோட ஒன் ஆஃப் த வீக்னஸ் எனக்கு தோணுது. எப்படின்னா அதாவது பயங்கரமான ஸ்ட்ராங் இந்தியன் கோர் இருக்கிறதுனால பெஞ்ச்ல இருக்க எந்த இந்தியன் பிளேயரை ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஒருவேளை இப்ப நம்ம சொன்ன அந்த கோர்ல இருந்து ஏதாவது ஒருத்தர் அடி வாங்கினா விஷ்ணு வினோத் இஸ் a good என்ன சொல்றது ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். ஓகேங்களா, அவருக்கு சான்ஸ் கிடைச்சா he will prove. அவர் வந்து நிறைய டீம் ஆடி இருக்காரு, மும்பை இந்தியன்ஸ் ஆடி இருக்காரு, அந்த மாதிரி டீம் அவர் வந்து ஒரு நல்ல இப்போ லெட்ஸ் சே போன வருஷம் எப்படி வந்து நேவல் வதேரா பேக் பண்ணாங்க, அவர் கரெக்டா போய் அந்த மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல அடிச்சு கொடுத்தாரு. அந்த மாதிரி ஒரு பேக்கிங் இருந்ததுன்னா இஸ் a very good player to watch out for நான் சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக இப்போ நான் படிக்கிறப்போ வந்து மிச்சோ வந்து இருக்காரு. இப்போ நான் சொன்னதில் வந்து கூப்பர் கான்லி வந்து நம்பர் 3 வந்து இறக்க மாதிரி பார்த்துருந்தேன். ஸோ எனக்கு வந்து கூப்பர் கான்லியை விட பெட்டர் பேட்டர் எனக்கு வேணும் அப்படின்னா நம்பர் 3ல வந்து மிச்சோ ஒன்று இறக்கி விட்டு
ஆமா இந்த பக்கம் பென்டோஷஸ்க்கு பதிலாக நான் வந்து ஹர்ப்ரீத் பாலை கொண்டு வந்துருவேன். அதாவது கூப்பர் கார்லி வந்து ஹர்ப்ரீத் பாலை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பென்டோஷஸை வந்து நான் இந்த மாதிரி மிச்சம் ரீப்ளேஸ் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு வந்து ஹர்ப்ரீத் பாரு, சஹல் இந்த மாதிரி 2 ஸ்பின்னர் வந்துருவாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 ஃபாஸ்ட் பாலர். இவன் தோ பென்டோஷஸ் நீங்கள் தூக்கினாலுமே 4 ஃபாஸ்ட் பாலர்ஸ் வந்து உங்களுக்கு இருப்பாங்க. ஸோ அந்த காம்பினேஷன் மாற்றி மாற்றி இப்படி போட்டு நீங்கள் வந்து விளையாடலாம். உங்களுக்கு எந்த கிரவுண்டில் நீங்கள் விளையாடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து பேக்கப்லையும் நல்லாவே எடுத்து வச்சிருக்காங்க. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா கிரிக்கெட் பாயிண்டிங் நிறைய ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து குடனே வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆஸ்திரேலியா பிளேயர்ஸ் வந்து வச்சிருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ்ஸாக தான் இருக்குது. அஷ்தீப் வந்துட்டு வேர்ல்ட் கப் ஃபார்ம்ல இருந்து வராரு. இவன் தான் கொஞ்சம் ரன்ஸ் லீக் பண்ணாலுமே அவர் அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கொண்டு வருவாரு. பட் இதெல்லாம் வந்து பாசிட்டிவ்ஸாக இருந்தாலுமே நீங்க சொன்ன மாதிரி நெகட்டிவ்ஸ் வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த ஒரு இன்டர்நேஷனல் கேம்ஸ் ஆடாத சில பேர் இருக்காங்க. அதில் எக்ஸ்பீரியன்ஸ்டான சஹலுமே உள்ள இருக்காரு. அவர் வந்து போன ஐபிஎல் ஆடினாரு, அதுக்கப்புறம் பெருசா எங்கேயுமே வந்து ஆடின மாதிரி இல்லை. ஸோ சஹல் அவரோட பழைய ஃபார்ம்ல இருப்பாரா? போன வருஷமே வந்து அடி வாங்கினாரு. அதாவது பயங்கர சூப்பர் ஃபார்ம்ல இருந்தாரு, போட்டாலே விக்கெட் விழுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்ம்ல இல்ல. அஃப்கோர்ஸ் ஒரு சில மேட்சஸ் அடி வாங்கினாரு, ஒரு சில மேட்சஸ்ல வந்து விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, ரன்ஸ் வந்து லீக் பண்ணியிருந்தாரு, எக்கனாமி கொஞ்சம் ஹையா தான் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அவர் திரும்பவும் வந்து கம்பேக் கொடுப்பாரா? அது ரொம்ப ரொம்ப வைட்டலா இருக்கும் ஃபார் பஞ்சாப் கிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களாம் எந்த மாதிரியான ஃபார்ம்ல இருக்க போறாங்க, அவங்களாம் எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்க போறாங்க, எந்த மாதிரி ஒரு டச்ல இருக்காங்கன்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அது வந்து மேபி அதாவது பியூர் நெகட்டிவ் இல்ல, மேபி இருக்கலாம், ஒரு வீக்னஸா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. அண்ட் அதை தாண்டி எனக்கு வந்து தோணுது என்னன்னா, போன ஃபைனல்ஸ்ல நான் பார்த்தது பேட்டிங் லைனப் நான் சொன்ன மாதிரி யங்ஸ்டர்ஸ் வந்து தே ஆர் கெட்டிங் தட் ஜாப் டன் அப்படின்னாலுமே அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ்டே போன ஃபைனல்ஸ்ல வந்து தெரிஞ்சது. ஏன்னா இந்த பக்கம் ஆர்சிபி பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் போயிருந்தாங்க. குணால் பாண்டியால இருந்து, கோலியில இருந்து, ஒரு ஹேசல்வுட்ல இருந்து, இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸோட போயிருந்தாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பசங்க. அவங்களால வந்து அந்த ப்ரெஷரை வந்து ஹேண்டில் பண்ண முடியல. டப்புன்னு வந்துட்டு ஏதோ பெரிய கல்லை தூக்கிட்டு தலைமையில வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது வந்து அவங்களுக்கு ஒரு லெசனா இருந்திருக்கும். இன்னும் 1+1 இயர் எக்ஸ்பீரியன்ஸோட இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ அது கை கொடுக்குமா, அந்த யங்ஸ்டர்ஸ் வந்து திரும்ப அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுமா அப்படின்றது மேபி ஒரு சின்ன வீக்னஸா இருக்கலாம்னு எனக்கு தோணுது. கரெக்ட் தான் நீங்க சொன்னது எல்லாமே. அவங்க வந்து போன ஐபிஎல் எல்லா பெரிய டீமும் டாமினேட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. மும்பையை வந்து தோக்கடிச்சாங்க, சிஎஸ்கேவை 2 வாட்டி தோக்கடிச்சாங்க. அண்ட் இதெல்லாம் அவங்க ஒரு ப்ளஸ் பாயிண்டா எடுத்துக்கிட்டு இந்த ஐபிஎல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா தேல் இம்ப்ரூவ். ஃபார்ம் கன்சர்ன் மட்டும்தான் அவங்களுக்கு அவுட் நிக்குது. பட் அதை எப்படியாவது சரி பண்ணிட்டாங்கன்னா, ஆன் கோயிங் கேம்ஸ் நல்லா பண்ணி வின் பண்ணிட்டாங்கன்னா தேல் ஹேவ் a சான்ஸ். ஸோ இது வந்து என்னதான் கம்மியா பேசியிருந்தாலுமே இவங்களை வந்து இவங்களுக்கு குறை சொல்றதுக்கோ இல்ல திட்டுறதுக்கோ இல்ல கலாய்க்கிறதுக்கோ வேற கண்டென்ட் எதுவுமே இல்ல. ஸோ அதனால வந்து கரெக்டா அழகா வந்து செட் ஆயிட்டாங்க டீம். பெருசா வந்து மாற்றங்கள் எதுவுமே இருக்காது. மேபி 1 or 2 சேஞ்சஸ் ஹியர் அண்ட் தேர். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2 பிளேயர் சூப்பரா விளையாடுவாங்க இந்த சீசன்ல அப்படின்னா உங்களோட கெஸ் யார்? நான் வந்து ஆனஸ்ட்லி அகைன் பேக்கிங் ஸ்ரேயாஸ் ஐயர் தான் சொல்லுவேன். அதாவது வந்து ஆஸ் அ டெல்லி ஃபேன் வைரம் ஒன்றை கையில் வைத்து எங்கு தேடி அலைந்தாயோ தான். 2022 வந்து அவர் டீமை விட்டு போறேன், கேப்டன்சி கேட்டாரு. 2020 ஃபைனல் கொண்டு போனாங்க. 21 வந்து ஷோல்டர் இன்ஜுரி ஆன பிறகு ரிஷப் பண்ட் லீட் பண்ணாரு. 22 ப்ராப்பரா சரியான பிறகு கேப்டன்சி கேட்டாரு. இவங்க வந்து பண்ணிட்டே நல்லா தானே பண்றான், நீங்க பிளேயரா ஆடுங்க அப்படின்னு சொல்றதுனால ஒரு டீம் விட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் நான் வந்து மண்டையை வச்சு அண்டா கொடுத்தேன், நீ கேப்டன்சி எல்லாம் ஆடுவியா, டீம் பிளேயர் ஆட மாட்டியோ அப்படின்னு. பார்த்தா அங்க போயிட்டு 2வது வருஷம் கப் அடிச்சாரு. ஸோ வந்து இஸ் அ கிரேட் கேப்டன். இப்போ மாடர்ன் நேரா இந்த ஆஃப்டர் விராட் கோலி, ரோஹித் சர்மாலாம் நீங்க அடுத்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா, அடுத்த ஜென்ரேஷன்ல இருக்க எல்லாரையும் கம்பேர் பண்ணும்போது ஸ்ரேயாஸ் இஸ் அ கிரேட் கேப்டன். ஸோ பேட்டிங்க்கு ஸ்ரேயாஸ் ஐயர், பவுலிங்க்கு பாத்தீங்கன்னா would say again யாஷ் தக்கூரை நான் பிக் பண்றேன்னா அந்த பையன் டொமஸ்டிக்ல இருந்து நான் பாக்குறேன். அதனால நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஏன்னா படிக்கல் இருந்த ஒரு பயங்கரமான ஃபார்முக்கு படிக்கல் தடுமாறின ஒரு பவுலர்னா அது யாஷ் தக்கூர் தான் இந்த ரஞ்சியில. ஸோ அதனால he will be a good bowler நினைக்கிறேன். எனக்கு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு என்னோட 2 பிளேயர் வந்துட்டு பினிஷரா இருந்த சஷாங்க் சிங், அவர் வந்து திரும்பவும் அவருடைய அந்த பினிஷிங் ரோலை வந்து பயங்கரமா பண்ணுவாருன்னு எனக்கு வந்து தோணுது. ஸோ போன டைம் மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு போகாம அது வந்து மொத்தமா முடிச்சுட்டு போவாருன்னு தோணுது. அண்ட் பவுலிங்ல பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரவுண்டரா இருக்கிற மார்க்கோ யான்சன், அவர் வந்து ஆஸ் யூஷுவல் அவர் வந்து அவரோட ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுப்பாருன்னு எனக்கு தோணுது. ஸோ இதுதான் வந்து 2 பிளேயர்ஸ். ஸோ இவங்க குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்னு உங்களுடைய இனிஷியல் கெஸ் என்ன? ஆனஸ்ட்லி எல்லாரும் பேசின காரணமே அதுதான். நான் வந்து ஆனஸ்ட்லி பாசிட்டிவா சொல்றேன், இவங்க டெஃபினெட்லி குவாலிஃபை ஆவாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி 2 டீம் குவாலிஃபை ஆயிருக்கு. 2 பேரும் கரெக்டா அதே 2 பேரை சொல்லியிருக்கோம். ஆமா. சோ நீங்க வந்து சிஎஸ்கேக்கு வந்து நான் சிஎஸ்கே ஆக மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லியிருந்தா நீங்க சிஎஸ்கே ஆவீங்களோ? நான் 3 டீம் நான் சிஎஸ்கே சொல்றேன். சிஎஸ்கே
தான் சொல்றேன். ஸோ இதுதான் வந்து ஒரே ஒரு டிஃபரன்ஸ். இது எக்ஸ்ட்ரா டீம் நான் யாரை சூஸ் பண்றது இதுக்கப்புறம் வர அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பஞ்சாபை பத்தி, இந்த டீமை பத்தி உங்களோட கமெண்ட்ஸ் என்ன, இந்த டீமோட 11 எப்படி இருக்கும் உங்களுக்கு தோணுது, குப்போர் கால் இருக்க போறாரா, இல்ல வந்து லாக்கி ஃபெர்குசன் இருக்க போறாரா, மிச்சம் இருக்க போறாரா, ஹர்தீப் இருக்க போறாரான்றது வந்து நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த டீம் வந்துட்டு நாங்க பார்க்க போறது வந்து டிசி. அது வந்து தலைவருக்கு ரொம்ப பிடிச்ச டீம், ஜாலியா பேசுவார்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றோம். நன்றி, வணக்கம். Until then, bye bye.